என்ன ரோபோ இந்த வாரம் பெரிய பெரிய குண்டா போடுற, வேலைக்கு போகாம சம்பளமா? விளக்கமா சொல்லு. ஆமா விக்ரம், அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிங்க வேலைக்கே போறதில்ல. குறிப்பா ஊருக்கு 10 பேர்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி டெப்போவுக்கு 5 பேர் வேலைக்கு போறதில்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஆளுங்கட்சி திமிர் தான், வேற என்ன சொல்ல. அப்போ மேனேஜர் கேட்க மாட்டாரா? கேட்டா போச்சே, கோட்டையில அவங்க கொடி பறக்குது, கட்சியே பின்னாடி இருக்கு, நாளைக்கு யூனியன் கொடிய புடிச்சா போச்சு. அந்த கொடி கூட எதுக்கு விக்ரம்? அப்படியே போக்குவரத்து அமைச்சருக்கு ஒரு போனை போட்டுன்னு வடிவேல் காமெடியும் கூட இங்கதான் நிஜமாகுது. மறுநாள் மேனேஜர் எங்காவது போக வேண்டியதுதான். இதனால அவங்கள யாருமே கண்டுக்கிறது இல்ல. அடப்பாவமே. சரி, வேலைக்கு தான் போகல, அப்புறம் அவங்க வண்டியை யாரு எடுப்பா? நல்லா கேட்ட விக்ரம், அவங்க வண்டிய வேற டிரைவர் கண்டக்டரை போட்டு தான் எடுக்கணும். அவங்க ஏற்கனவே டியூட்டில இருப்பாங்க, டியூட்டி முடிச்சு கூட வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஓவர் டைம் காசு கொடுக்கணும். இப்படி வேலைக்கு போகாதவங்களுக்கு ஒரு சம்பளம், ஓவர் டைமுக்கு ஒரு சம்பளம், ஓவர் டைம் ஓட்டுறவங்களுக்கு ஒரு சம்பளம்னு 2 பஸ்ஸுக்கு 3 சம்பளம். டிரைவர் கண்டக்டர்னு 2 பேரையும் எடுத்துக்கிட்டா ஒரு அரசு பஸ்ஸுக்கு 6 சம்பளம். ஆமா, ஏற்கனவே அரசு பஸ்ஸுக்கு ஆள் இருக்காது, இதுல 6 சம்பளம் கொடுத்தா விளங்கினாப்புலதான். சரி, இதனால இழப்பு எவ்வளவு ஆகும்? ஒரு டெப்போவுக்கே பல லட்சங்கள் இழப்பு வருது விக்ரம். தமிழகம் முழுக்க கணக்கிட்டா அரசு போக்குவரத்து கழகத்துக்கு, அதாவது தொழிற்சங்க நிர்வாகிகள் வேலைக்கு போகாததுனால சம்பளத்தால மட்டும் வர இழப்ப சொல்றேன். ரோபோ, கோச்சிக்க மாட்டியே? கொஞ்சம் உதாரணங்களும் புள்ளி விவரங்களும் இருந்தா எல்லாருக்கும் புரிய வசதியா இருக்கும். எல்லாருக்கும்ன்ற சாக்குல உனக்கும் புரியணும், அவ்வளவுதானே விக்ரம்? சொல்லிட்டா போச்சு. அதாவது தமிழகம் முழுக்க அண்ணா தொழிற்சங்க உறுப்பினர்கள் 1 லட்சத்துக்கும் அதிகமா இருக்காங்க. அதுல 25,000 பேர் முக்கிய நிர்வாகிங்க. அதுல டெப்போவுக்கு 5 பேர் வீதம் வேலைக்கு போறதில்ல. உதாரணத்துக்கு நம்ம திண்டுக்கல் மண்டலத்தை எடுத்துக்குவோமா? உனக்கு தேனி, கம்பம், குமுளி இதெல்லாம் வரணும், அப்படித்தானே? அதுக்கு தானே திண்டுக்கல் மண்டலத்தை எடுத்த? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல விக்ரம், நம்ம வேணும்னா வேற மண்டலத்தை எடுத்துக்கலாம். வேண்டாம் வேண்டாம், ஆரம்பிச்சிட்டல, அப்படியே கண்டினியூ பண்ணு. இந்த திண்டுக்கல் மண்டலத்துல தேனி, கம்பம், குமுளி, லோயர் கேம்ப், தேவாரம், போடி, பெரியகுளம், வத்தலகுண்டுன்னு 18 டெப்போக்கள் இருக்கு. அதுல டெப்போவுக்கு 5 கணக்கு வச்சாலும் திண்டுக்கல் மண்டலத்துல மட்டும் 150 பேர் அண்ணா தொழிற்சங்க பேரை சொல்லி வேலைக்கு போறதில்ல. தமிழகம் முழுக்க 2500 பேருக்கும் மேல வேலை இல்லாம சம்பளம் வாங்குறதா தகவல். வேலைக்கு போகாமன்னா எப்பவுமே வா? ஆமா, வருஷத்துக்கு 365 நாளைக்கும் தான். அட கொடுமை, இழப்பு பேரிழப்பால இருக்கும். ஆமா, இந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்கள்ல குறைஞ்சது 25,000 முதல் 40,000 ரூபாய் வரை மாத சம்பளம் வாங்குறவங்க இருக்காங்க. சராசரியா 30,000 போட்டுக்குவோம். 2,500 பேருக்கு 30,000 வீதம் மாசத்துக்கு பாரு. 2,500 பேரு 30,000 மாசத்துக்கு 7.5 கோடி. தலை சுத்துதே ரோபோ. அப்படியே வருஷத்துக்கு போட்டு பாரு, இன்னும் சுத்தும். ஆமா ரோபோ, அது பாட்டுக்கு 90 கோடி ரூபாயை தொடுதே. இவங்க வேலைக்கு போகாததுனால இன்னொரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்யறது, ஓவர் டைம்னு கொடுக்கறதுன்னு 90 கோடிய 3 ஆளு பேருக்கு. ஐயோ, கடைசியா வர்ற கோடிகளுக்கு எத்தனை சைபர் வரும்னே தெரியலையே. கண்ணு முன்னாடி இப்படி இழப்பு ஏற்படுதே ரோபோ, அதுவும் ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தால. இது சம்பளத்தால மட்டும் நான் சொன்ன கணக்கு. இது இல்லாம வேலைக்கே போகாம சிஎல் இஎல்னு கணக்கு போட்டு அதை சரண்டர் பண்ணி வேற பணம் வாங்குறாங்க. வேலைக்கே போகாம சரண்டர் லீவ் வேறையா? எப்பா, இதை யார்கிட்ட போய் சொல்ல? யார்கிட்ட சொல்ல, என்னத்த சொல்ல? அரசு போக்குவரத்து கழக கொடுமையை யார்கிட்ட சொன்னாலும் தீராது, எவ்வளவு சொன்னாலும் தீராது. இன்னும் வேற நிறைய இருக்கா? அதை ஏன் கேக்குற விக்ரம்? இந்த எபிசோட் என்ன, இன்னும் பல வாரங்களுக்கு சொன்னாலும் தீராது. ஒரு சந்தேகம் ரோபோ, வேலைக்கு போகல ஆனா சம்பளம் அப்படின்னா கலெக்ஷன் பேட்டா கிடைக்காதுல்ல? கலெக்ஷன் பேட்டாவை விட அதிகமா கிடைக்குது இல்ல. லாங் ரூட்டுக்கு போற பஸ்ஸுங்களுக்கு இந்த நிர்வாகிங்க தான் டிரைவர் கண்டக்டரை ஒதுக்குறாங்க. அவங்க இவங்களுக்கு மாசம் 5,000 10,000 ரூபாய் கொடுக்கறாங்கல்ல. இது தவிர டைம் கீப்பர்ல இருந்து செக்யூரிட்டி வர, தனியார் டிரைவர் கண்டக்டர்னு ஆரம்பிச்சு தனியார் பஸ் முதலாளிங்க வர காசு வாங்குறாங்கல்ல. அது கலெக்ஷன் பேட்டாவுக்கு வருமே. இது பயங்கரம் ரோபோ. பயங்கரம் தான் விக்ரம், அதுல என்ன சந்தேகம்? இல்ல, இப்படி கோடி கோடியா விட்டுட்டு ஓடுற பஸ்ல சைடு கண்ணாடி உடையறதையும் டயர் பஞ்சர் ஆகுறதையும் ஒழுங்கா வேலைக்கு போய் அரசுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குற அப்பாவி டிரைவர் கண்டக்டர் சம்பளத்துல பிடிக்கிறாங்களே, அதான் யோசிக்கிறேன். நீ மட்டும் இல்ல விக்ரம், உண்மையா உழைக்கிற ஊழியர்கள் மனசுல ரொம்ப நாளா இருக்கிற கேள்விதான் இது. எப்படியோ அரசுக்கு ஏற்படுற இந்த இழப்பை பத்தி நீ சொன்னதுனால அதுக்கு தனி எஃபெக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அரசே இதுல களம் இறங்கலாம், போக்குவரத்து துறை அமைச்சருக்கு ஒரு போனை போடுப்பான்னு முதலமைச்சரே கேட்கலாம். அதுக்கும் மேல அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகளை வேலைக்கு அனுப்பலாம். என்ன வேணும்னாலும் நடக்கலாம் இல்லையா? நிச்சயமா விக்ரம், இப்போதைக்கு இது கலங்கட்டும். இனி அடுத்தடுத்த வாரங்கள்ல அரசு போக்குவரத்து கழகத்தை தொடர்ந்து கலக்கலாம். சூப்பர் ரோபோ.
நேயர்களே, நம்ம நிகழ்ச்சி தொடர்பான உங்க கருத்துக்களை robo@newgenmedia.in மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.